வெல்கம் டு டி ஃபேஷன் டிசைன். இன்றைக்கான கிளாஸ் லெவல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம மெட்டல் ஒயர் வச்சுட்டு அதில் எப்படி நெட் கிளாத்தை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ மெட்டல் ஒயர் வந்து கோல்டுலேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதை ரொட்டேட் பண்ணுறது வந்து நம்ம இந்த நெயில் பாலிஷ் டப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஃபெவிக்கல் க்ளூ வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து க்ளூ தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மெட்டல் ஒயரை. நெக்ஸ்ட்டு நெட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நெட் கிளாத்துக்குள்ளே அந்த மெட்டல் ஒயரை வச்சுட்டு நான் எப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேனோ சேம் அதே மெத்தடில் நீங்களும் எடுத்துக்கோங்க. நார்மல் ஷிப்பிங் த்ரெட் போட்டு பூ கட்டுவோம் பார்த்திங்களா, அந்தமாரி மாடுலேஷனில் பண்ணி முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு மீதி இருக்க கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸை கொஞ்சம் லைட்டாக உள்ள தள்ளின மாரி வச்சு எடுத்துக்கோங்க. மேலே வந்து தூக்கிட்டு இருக்க மாரி உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளே போன மாரி வச்சு எடுத்துக்கோங்க. சேம் அதே மாரியே இன்னும் சில ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக 6 ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு நார்மல் ஷிவிங் த்ரெட்டு நார்மல் நீடில் போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்பு தெரியாமல் ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வாங்க. நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா சேம் அதேமாரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா ஒவ்வொரு முடிச்சும் நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சென்டரில் வந்து ஃபூல் அண்ட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கும் பாருங்கள் பிளாஸ்டிக் செல்ஸில், ஸோ நீங்கள் அதை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா டைட் போட்டு எடுத்துக்கோங்க. 2-3 டைம் டைட் போட்டு எடுத்துக்கோங்க.
ஸோ இன்றைக்கான கிளாஸஸ் அவ்வளோதான். ஸோ இதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ப்ளவுசஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சில்ட்ரன்ஸ் ஃப்ராக்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.